அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 20, 2026 கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நிதானமாக நிலை தடுமாறாமல் செயல்படும் மாதம். மீண்டும் உங்களுக்கான இந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். நிதானமாக நிலை தடுமாறாமல் செயல்படும் மாதம். ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்? ஏன்னா இப்போ நெகட்டிவாக இருக்குது. நிதானமாக செயல்படலைன்னா மாட்டிக்கணும், நிலை தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா, உங்கள் லக்னத்திலேயே 3 கோள்கள் இருக்குது அண்டு 2ஆம் இடத்துல 4 கோள்கள், 1, 2 பாவகங்கள் வலுக்குது. கிட்டத்தட்ட 9 கோள்களில் 7 கோள்கள் இருக்குது. அது குரு ரொம்ப கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது ப்ளஸ்ஸு. பட் ஏன் இந்த நிதானமாக இருக்கணும், நிலை தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், உங்கள் லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது பாத சனியில் இருக்கார். 7.5 கடைசி நேரம் ஒரு சுத்து அடிச்சு விட்டு உங்களை திருத்துவார். அது புண்படுத்தி பண்படுத்துவார். கடைசி 6 மாதம் நல்லது பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்தை தாண்டி உங்களை படுத்திட்டு தான் அப்புறம் நல்லது பண்ணுவார். அதற்காக கொஞ்சம் கவனம் தேவை, நிதானமாக செயல்படணும். இந்த மாதத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 7ஆம் இடத்ததிபதி சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்றார். அது தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்கிறது, மற்றவங்க சூழல் வழியாக பெரிய மனிதர்கள்ட்ட பிரச்சனை, தந்தை போன்றவர்கள்ட்ட சிக்கல்கள், மாரகத்திற்கு ஒப்பான ஏன்னா அது 2-7ங்கிறது மாரகஸ்தானங்கள். மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலேயே இருக்கிற மாதிரி, அதுவும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க. அதனால தான் நிதானமாக செயல்படணும், நிலை தடுமாறாமல் செயல்படணும். ஓவராக பேசிடுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது. சனி பகவான் இருக்கிறப்ப அறியாமை வெளிப்படும். சூரியன் இருக்கிறப்ப ஓவர் திமிரு, ஆடம்பரம், ஆணவம், அகங்காரம் வெளிப்படும். பொலைட்னஸ்னால் என்னன்னு தெரியாது, உள்டாவாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது சிக்கல். மேலும் 2ஆம் இடத்தில் 4-9 கூடைய அந்த பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்படின்னாலும் ஈக்குவலண்ட்டாக மைனஸ். நீங்கள் நிலை தடுமாறி பிஹேவ் பண்ணிங்கன்னா, இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நிலை தடுமாற மாட்டீங்க. எல்லாத்தையும் சமநிலையை ஏற்றுக்கிற மனசு இருக்கும். ஓவராக நல்லது நடக்கிறப்ப, பெரிய அளவுக்கு பேர் கிடைக்கிறப்ப, புகழ் கிடைக்கிறப்ப, தனம் கிடைக்கிறப்ப கூத்தாட மாட்டீங்க. எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. இது அவரு நம்ம செஞ்சோன்னா தானே அந்த ஓவர் ஆடம்பரம், திமிரு, ஆணவம் வரும். அதனால் மெடிடேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே ராகு 7ல் கேது இருக்கார். இது வேற சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும். ஓவராக ஆகும்னு பண்ணீங்க, நிதானமாக இல்லாமல் பண்ணீங்கன்னாக்கா முறிவு பிரிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது பார்ட்னர் வழியாக, அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்க முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி ஆகும். கூடவே அந்த புதன், யோகத்தை கொடுக்கக்கூடிய 5 கூடிய அந்த புதன், அவரே 8ஆம் இடத்ததிபதியாக போய் உட்கார்ந்துருக்கார். யோகமும் நடக்கும், எதிர்பாராத சில சிக்கல்களையும் பண்ணிடுவீங்க நிதானம் இல்லாமல் இருந்தால். இதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிட்டேன், இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் செஞ்சிட்டேங்கிற மாதிரி வரும். மேலும் உங்களுக்கு 3-10 கூடைய அந்த செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறது, அது ஒரு செவ்வாய் தோஷத்தை தான் ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்பட்டு ஓவராக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்ததிபதி இல்லை, முயற்சி, வீரிய, தைரிய, பராக்கிரம ஸ்தானாதிபதி அண்டு 10 கூடையவன். அப்போ பரபரன்னு ஏதாவது செய்வீங்க. ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன், புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள், புதிய இது அப்படின்னு ஏதாவது இறங்குவீங்க. கொஞ்சம் கவனம் தேவை. நல்ல தசாபுத்தி இருந்தால் பரவாயில்ல. இப்போ 7.5ல் இருக்கீங்க, குரு நல்லா இருக்குது, பட் ராகுக்கு எது சரியில்லை. மேஜர் கோள்களில் குரு மட்டுமே நல்லா இருக்குது. அப்போ யோசிச்சு செய்யணும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு உணர்வு கிடச்சிரும். இந்த செவ்வாயும் 3-4-2026 வரைக்கும் உங்கள் லக்னம் ராசியில் இருக்கிறவர் அடுத்து 2ஆம் இடம் போவார்.
அதுவும் செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துது. கொஞ்சம் பொருளாதார ரீதியாக தேவையில்லாத சிக்கல்கள், விரயங்கள் உங்கள் முயற்சி வழியாக சிக்கல்களை ஏற்படுத்திக்கிறது. அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கவனம் தேவை. ஏன்னா சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போ பார்ட்னரை கெடுத்துக்கிறது. புதிய பார்ட்னர் வந்தாலும் அவங்கள நல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலைன்னாக்க கெட்ட பார்ட்னராக இருப்பார். முறிவு பிரிவுன்னு இந்த ராகு கேது பண்ணிவிடும். ரொம்ப நம்பி அவரை நம்பி ரொம்ப ஜாதகம் பொருத்தம் பார்க்காம, அதாவது பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வேறு விதமான பொருத்தம், லைஃப் பார்ட்னருக்கு வேறு பாவகங்கள்லாம் பார்த்துக்கணும். ஸோ அப்படி பண்ணி பொருத்தம் பார்த்து பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி செவ்வாய் சனி சேர்ந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறப்ப 8ஆம் பாவத்தை டோட்டலாக கெடுக்கும். அப்போ முறிவு பிரிவை பற்றி கவலைப்படாமல் எதையாவது ஓவராக பண்ணுறது அதனால தான் நிதானமாக நிலை தடுமாறாமல் செயல்படணும் அப்படின்ட்டு இருக்கேன். பேச்சுலேயும் சரி செயல்பாட்டிலையும் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா மேஜர் கோள்கள் சூரியன் சனி செவ்வாய் அந்த கோள்கள்லாம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமையிறது சுமாரான அமைப்பு. இந்த சூரியன் 7 குடையவன் கிட்டத்தட்ட 15 வரைக்குமே 2ஆம் இடத்துல இருக்கார். அது அவ்வளவு நல்லதல்ல. பட் 3ஆம் இடம் வர்றப்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மேலதிகாரிகள் மற்றவர்களோடு இணைந்து செயல்படுறப்ப தான். ஆக இந்த மாதம் கடைசி 5 நாள் தானே அவர் மாறுறார். அதனால் இந்த மாதம் நிதானமாக செயல்படலைன்னா ஓவராக பேசி காரியத்துக்கு எடுத்துக்கிறது, எதிர்பாராதவைகளை எதிர்பார்க்குற மாதிரி. அது நல்ல தசாபுத்தியாக இருந்தால் ஓரளவு நல்லது கூட வந்துடும். கெட்ட தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா தேவையில்லாத கெட்டதை தான் எதிர்பார்க்காததை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த சுக்கிரனும் என்னதான் அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார். அவர் உச்சமாக இருந்தாலும் பெருமைக்காக புகழுக்காக நிதானம் இல்லாமல் செலவுகள் செஞ்சு எதையாவது செயல்பாடு செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்கிறது, பேரை கெடுத்துக்கிறதுன்னு வரும். பெருசாக அகலக்கால் வச்சு இந்த அர்ப்பனுக்கு வாழ்வு அர்த்தராத்திலையும் கொடை பிடிப்பாங்கிற மாதிரி இவன் பண்ணி கெடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா சுக்கிரன் பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அவர் பாதகாதிபதியாக வர்றார். ஓவராக பண்ணக்கூடாது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கலாம். அப்போ மெடிடேட்லாம் பண்ண மாட்டீங்க, திமிராக பிஹேவ் பண்ணுவீங்க, பேசுவீங்க. அதனால தான் நிதானமாக நிலை தடுமாறாமல் செயல்படும் மாதம்ன்றிருக்கேன். இந்த சுக்கிரனும் ஒரு 6 நாள் தாங்க அங்கே உச்சமாக இருக்கார். அடுத்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ 4 9 குறையவன் 3ஆம் இடத்துக்கு வரான். இப்போ வித்தை திறமையில் ஒரு சுணக்கங்கள் வரும். சில பாதகங்களை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. ஜாக்கிரதை. நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு வர்றதை அப்படியே ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறது அப்படியே நிதானமாக செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள், முறிவு பிரிவு சிக்கல்கள், பேருக்கு எடுத்துக்கிறதுங்கிறது மாதிரி இருக்காது. இல்லாட்டி ஓவராக நிலை தடுமாறி வேலை பார்க்குற மாதிரி தான் பண்ணுவார். ஏன்னா குரு பகவானும் 11ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல லாபத்தை கொடுக்கும். மேலும் அவங்க ராசியே பார்க்கறதால இறுதி வெற்றி இறுதி நன்மையை கொடுப்பார். இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி பர்மனண்ட்டாக நீடித்த நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் ஜாதகம் பார்த்துக்கணும். ரொம்ப மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா பார்த்துக்கணும். இது இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்லாம் நான் அனைத்து கோள்களையும் அனுசரித்து அனைத்து பாவகங்களையும் எந்த பாவம் வலுக்குது, எது வலிமை இல்லாமல் இருக்குது, அது யோகத்தை தர்றதா அவயோகத்தை தர்றதா, இதெல்லாம் பார்த்து தான் இந்த அறிவுறுத்தல் கொடுப்பேன். ஏன்னா சில பேர் கமெண்ட்ஸில் இப்படி சார் அது என்ன சனியில் அப்படி பாசிட்டிவாக சொல்லி இந்த இதில் கவுக்குறீங்க, இஷ்டத்துக்கு பலன் சொல்கிறீங்க சார், நாங்கள் எதை எடுத்துக்கிறது ஆய்வுன்னு குழம்புறாங்க. நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த விழிப்புணர்வு வரும். ஏன்னா நான் அந்த சனி பயிற்சினா சனியை மையப்படுத்தி மட்டும் பேசுவேன். சனி கோளுக்கு எப்படி இருக்குது, இதுவரையில் என்ன பண்ணிச்சு, இன்னமே என்ன பண்ண போகுது. அது மாதிரி குரு வக்ர நிவர்த்தின்னு ரீசெண்டாக வீடியோ போட்டேன்னா அது வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அதை மட்டும்தான் பேசியிருப்பேன். அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், இல்லை நெகட்டிவ்னா நெகட்டிவ். ஆனால் அந்த மாத பலன்கள், இந்த மாத அறிவுறுத்தல்கள்ங்கிறது அனைத்து கோள்களையும் அனைத்து பாவத்தையும் அனுசரித்து சொல்கிறதால இந்த 25%, தட் இஸ் 1/4, 80% அப்படியே இருக்கும்.
1/4க்கு 100% தான் அது 1/4 அப்படியே நடக்கிறது. கிட்டத்தட்ட 80%னா கிட்டத்தட்ட அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஒரு விழிப்புணர்வு வரும். இல்லாட்டி அறியாமையால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு குழம்புறதால தான் இந்த வார்த்தையும் சொல்கிறேன். ஸோ நிதானம், நிலை தடுமாறாமல் செயல்படுறது, இது ரெண்டும் வைத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார். இந்த 9ஆம் இடத்ததிபதி நீச்சம் ஆகிறதால மெடிடேட் பண்ணலன்னா சிக்கலா, மெடிடேட் பண்ண மாட்டீங்க, திமிராக பிஹேவ் பண்ணுவீங்கிற மாதிரி வருது. கண்டிப்பாக இந்த முயற்சி பண்ணணும். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது, 3ஆம் இடம்ங்கிறது பாதி மறைவு ஸ்தானம் போல் சொல்லுவாங்க. அதனால தான் மெடிடேட் பண்ண மாட்டீங்கிற கவனம் தேவை. அண்ட் 5, 8 கூடைய அந்த புதனும் நீச்சமாகிறதால அந்தளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதபடி இருக்கும். ஸோ 9க்குரியவனும் 3ஆம் இடத்துல இருக்கார், பாதி மறைவு போல். 5 கூடையவனும் கிட்டத்தட்ட 11க்கு அப்புறம் நீச்சம் கதியில். 2ல் இருக்கிறதும் அந்தளவுக்கு லக்னத்தில் இருக்கிறதும் நல்லதில்லை. 2க்கு வர்றப்பையும் அது நீச்ச கதியில் இருக்கிறதால நல்லதில்லைங்கிறதால தான் உங்களை நிதானமாக நிலை தடுமாறாமல் செயல்படணும். இந்த அறிவுறுத்தலை 2-3 வாட்டி சொல்கிறப்ப மனசில் பதியுங்கிறதுக்காக. இவர் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காருன்னு அது சில கமெண்ட்ஸையும் பார்க்குறேன். அது ரிப்பீட் ஆகிறத பற்றி கவலை இல்லை, மனசில் பதியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.